அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தில் இருக்கிறவர் பெஞ்சமின் கிரஹாம்ங்க. இவர் வாரன் பஃபட்டோடைய குரு. இவர் 2 புத்தகம் எழுதியிருக்கிறாரு. ஒன்று செக்யூரிட்டி அனாலிசிஸ் அப்படிங்கிற புத்தகம், 2வது தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படிங்கிற புத்தகம். இது எல்லாமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புக்ஸு. அதனால் நம்ம இந்த கரண்ட் ட்ரெண்டோட அவர் சொன்ன கான்செப்டை மேட்ச் பண்ணணும். ஒன்று. 2வது அவர் சில அட்வைசஸ் கொடுத்துருக்கிறாரு. அந்த அட்வைசஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமான முதலீட்டாளர் அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படை. இதை நான் வேறு மாதிரி சொல்கிறேன், ஆக்சுவலாக மாற்றி சொல்கிறேன். அப்படி சொல்லக்கூடாது. ஒரு புத்திசாலி முதலீட்டாளர் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. சும்மா ஒரு கேட்சியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு புத்திசாலியான முதலீட்டாளரா அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். சரி, அவர் என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாங்க. இவருடைய கருத்துக்கள் எல்லாமே வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் வரும். அந்த வேல்யூ இன்வெஸ்டிங்கை நம்ம எல்லாரும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயங்க. வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் அதோடைய ரியல் வேல்யூ அல்லது ரியல் பொட்டன்ஷியலை விட கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்டாக்கை நம்ம முதலீடு பண்ணோன்னா நம்ம போடுற காசுக்கு ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு. என்ன மீனிங்னா, ஒரு ஸ்டாக்கோடைய ரியல் வேல்யூ 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் அது ஒரு 80 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா நீங்கள் 80 ரூபா கொடுத்து வாங்குறீங்க 100 ரூபா பொருளை. அப்போ உங்களுடைய மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அந்த 20 ரூபா. இந்த மாதிரி அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸை தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு அர்த்தங்க. சரி, இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் P/E ரேஷியோ, அதே மாதிரி ப்ரைஸ் டு புக் ரேஷியோ, இந்த மாதிரி ரேஷியோக்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஓரளவு நீங்கள் கற்றுக்கும் பொழுது அந்த வேல்யூ கம்மியாக இருக்கா இல்லை கூட இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இந்த ரிஸ்க்கை எடுக்கலாம். அதுதான் மொதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, மார்க்கெட் கிராஷ் ஆனாலோ இல்லை வாலட்டைலாக அல்லது ரொம்ப வைல்டாக இருக்கிற காசெல்லாம் 80% போனாலோ நீங்கள் பயப்படக்கூடாது. அதை ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துட்டு நிறையா உங்கள்கிட்ட இருக்கிற காசை போய் நல்ல நல்ல ஸ்டாக்ஸாக வாங்கி முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் அடுத்த குணாதிசயம். 3வது குணாதிசயம், நீங்கள் டெம்ப்ட் ஆகக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், ஆசைப்படக்கூடாது. அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களால் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி இன்ஃப்ளேஷனை விட அதிகமாக ஒரு ரிட்டர்ன் எடுக்க முடிஞ்சாலே நீங்கள் ஒரு பெரிய அச்சீவர் அப்படின்னு நினச்சிக்கணும் அப்படிங்கிறாரு. எப்படிடா இது பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணாலே உங்களுடைய ரிட்டர்ன் இன்ஃப்ளேஷனை விட அதிகமாக தான் வரும். அந்த மாதிரி தான் ஹிஸ்டாரிக்கலாக நடந்திருக்கு. லாங் டேர்மில் நீங்களும் அதே மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் சீரியஸாக இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனால் ரொம்ப டூ மச்சாக போயிட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிச்சு இப்படி அப்படின்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுவே ரிவர்ஸ் எஃபெக்டாக மாறிடுங்க, பார்த்துக்கங்க. அப்புறம் அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, நீங்கள் வச்சுருக்கிற காசை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதாவது என்னென்னா, நீங்கள் உங்கள் காசை இழக்கவே கூடாது. அந்த மாதிரி இன்வெஸ்டராக இருக்கணும். உதாரணமாக, உங்கள்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 கோடி ரூபாயை கொண்டு டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் மார்க்கெட் உடனே கிராஷ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வெயிட் தான் பண்ணணும். ஆனால் அதே 1 கோடி ரூபாயை பாண்ட் இன்வெஸ்டிங் பண்ணிவிட்டு அல்லது வேறு ஏதாவது சேஃபான முதலீட்டில் போட்டுட்டு அதிலேருந்து வர்ற இன்கம்மை கொஞ்சம் கொஞ்சமாக ஈக்விட்டியில் நீங்கள் சிப் பண்ணுறீங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்கை 1-2 வாங்கிட்டே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் காசை அப்படியே வச்சுருக்கிறீங்க, வட்டியை தான் இங்கே ரவுட் பண்ணுறீங்க. நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக லாங் டேர்மில் நல்ல காசு பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே போல் இந்த டைப் ஆஃப் இன்வெஸ்டிங்கில் நீங்கள் ஒரு ஷேர் ப்ரைஸை அதிகமாக வாங்குறீங்க, குறைச்சி வாங்குறீங்க அப்படிங்கிறத விட நீங்கள் ஒவ்வொரு ப்ரைஸில் பீரியாடிக்காக சின்ன சின்ன அமௌண்ட்டில் வாங்கிட்டே போவீங்க. அப்போது அந்த டைம்
நீங்கள் வாங்கிட்டு போகிற அக்குமுலேஷன் டைமும் லென்த்தியாக இருக்கும், அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனும் ஓரளவு சீராக அமைஞ்சிரும். அதனால் நீங்கள் வாங்கின ப்ரைஸுங்கிறது ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும், அதே சமயம் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்து ஒரு ஸ்டாக்கை எப்படி விற்கணும் அப்படின்னா, எப்பொழுதுமே முதலீடு பண்ணுறப்போ நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் தான் வந்து யோசிச்சு பண்ணணும். நம்ம காசை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பாண்டில் போட்டிருக்கோம், நம்ம காசை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணுறோம். பிஇ வேல்யூ வந்து 10க்கு கீழே இருக்கணும்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு ஒரு 15 பிஇலாம் இருந்துச்சுன்னா நல்ல வேல்யூவேஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எப்போ வந்து செல் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க, முதலீட்டு முடிவை எடுத்துட்டீங்க, ஆனால் அந்த ஸ்டாக்கோடைய ஃபண்டமெண்டல் வந்து எங்கேயோ இருக்குது, ஓவர் வேல்யூடாக இருக்குது. 15 பிக்கு பதிலாக வந்து 35, 40, 50, 60, 70ன்னு போகிறீங்க கரெக்டாக. அப்போ வந்து நீங்கள் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை விற்றுட்டு இன்னொரு பங்கில் வந்து முதலீடு பண்ணலாம். இல்லை அப்படின்னா அதே பங்கே கீழே வரும்போது வாங்கலாம். இல்லை அதே பங்கு 10 வருஷத்துக்கு வந்து அதே வேல்யூவேஷனில் மெயின்டைன் ஆகுதுன்னா அதை விட்டுருங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து அவர் சொல்ல வர்றது.